வந்து சேஃப் ஜோன் தான், துஷாரும் சேஃப் ஜோன் தான். ஆனால் இது அஃபிஷியல் ஓட்டிங்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல. எஃப்ஜேவை காப்பாற்றணுன்றதுக்காக துஷாரையும் எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு டேஞ்சர் ஜோனில் 4 பேர் டேஞ்சர் ஜோன், துஷார், எஃப்ஜே, பிரவீன், ரம்யா. ஆனால் நம்ம டபுள் எவிக்ஷன்னு பார்த்தா பிரவீன், ரம்யா தான் போகணும். முன்னாடி எஃப்ஜே தான். ஒருவேளை பிரவீனை காப்பாற்றினா பிரவீன் ப்ராங்க் பண்ணிட்டாரு. ஸோ வந்து ப்ராங்க் பண்ணதுனாலே வந்துட்டு அவரை திருப்பி உள்ளே வச்சு பண்ணலாம். அதெல்லாம் ஒரு ப்ராங்க்கு, கையை நீட்டிட்டு பண்ணிட்டு பச்சையாக பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி ஃபேக் கண்டென்ட் கொடுத்துட்டு ப்ராங்க் பண்ணிட்டு வயலன்ஸ் கண்டென்ட்லாம் கொடுத்தா அப்போ அந்த வாரம் ஓட்டிங் ஏறிடும் போல். பண்ணவனுங்க எல்லாமே நாமினேஷன் பயத்தில் தான் பண்ணுது. அப்போது 4 வாரம் நாமினேஷன்லேயே வராமல் நீங்கள் கீழ்ச்சிட்ருக்கீங்களே, கனியக்காவாகட்டும், சபரி ஆகட்டும், கெமி ஆகட்டும், அவன் எஃப்ஜேவாகட்டும், பிரவீன் ஆகட்டும், ரம்யாவாகட்டும், இந்த வாரம் வந்தோடனே உங்களுக்கெல்லாம் அள்ளு கிளம்புது. விக்கல் சீக்கிரமாகட்டும், இந்த வாரம் வந்தோடனே உங்களுக்கெல்லாம் அள்ளு கிளம்புதில்ல. ஒரு பொண்ணு 4 வாரமாக அடின்னு அடித்து 10 ஓட்டும் 13 ஓட்டும் போட்டு வேறு யாரையுமே ஓட் பண்ணாமல் எல்லா ஓட்டையும் வேஸ்ட் பண்ணி சேஃப் ஜோன்லேயே இருக்கீங்களே, அப்போ நீங்கள்லாம் கேமர் இல்லை? அது அப்போ இல்லைனா பிஆர் வச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த கானா வினத்துக்கெலாம் பிஆர்லாம் வச்சுட்டு வராமலாம் இவ்வளோ ஓட்டெலாம் வராதுங்க, சும்மா அதெல்லாம் என்னமோ ஒன்று பண்ணிட்டு. ஆனால் உள்ளே வந்து அவர் வந்து சொல்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன், ஒய்ஃப்க்கு பண்ணுறேன், பிள்ளைங்களுக்கு பண்ணுறேன். என்னமோ தெரில, நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. இது கேமாகவே ஒரு சிலதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. உண்மையாகவே இருந்தாலுமே அதை கேமாக பார்த்துட்டு டைஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆச்சா, இப்போ பிரவீன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் பிரவீன், ரம்யான்னு சொல்கிறாங்க. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் ரம்யா கன்ஃபார்மாக போகிறாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அது கூட சேர்ந்து போகிறது பிரவீனா, துஷாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரவீனை அனுப்ப மாட்டாங்க, துஷார் தான் எல்லாருக்கும் இப்போ தக்காளி தொக்கு. பாவம் அந்த பையன் இப்போ தான் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கான். அவன் கேம் காலின்னு நினைக்கிறேன். வாய் தொடர்ந்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணிட்டு பிரஜின் சன்றா இப்படி அப்படி, அப்புறம் வந்து பாருக்கிட்ட பேசும்போது வந்து இல்லைக்கா அவங்க நிறைய வேர்ட்ஸ் விடுறாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகட்டும், விக்கல் சீக்கிரம் கூட உட்காந்து பேசினதாகட்டும், எல்லாமே அந்த பையன் இப்போ தான் கொஞ்சம் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் இவங்களுக்கு தான் நல்ல கேமர் உள்ளே வச்சுக்கணுன்னா ஒன்று நெகட்டிவாக இருந்தால் வச்சுக்குவாங்க. அவங்க சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக வராங்கன்னா வச்சுக்க மாட்டாங்களே. ஆனால் வந்து நான் அதை நெகட்டிவாக இருந்தால் வச்சுக்குவாங்கல்ல. யார் வச்சுருக்காங்க? எஃப்ஜேவை சூப்பராக வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. அப்போ அதுக்கு தக்காளி தொக்கா என் பிரவீன் கூட வச்சுக்குவாங்க. அவன் ஒன்றுமே பண்ணலனாலும் அவன் விஜய் சேனல் ப்ராடக்ட் அவனே வச்சுக்குவாங்க. இல்லை நமக்கு அமருதீனும் வினோத்தும் சேர்க்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பிஆர் ஆல்ரெடி இருக்குது, டாப்பில் இருக்காங்க. ஸோ சேனல் எதுவும் அதுக்கு பெருசாக எஃபோர்ட் போட வேணாம். மேபி பிரவீனையும் எஃப்ஜேவும் காப்பாற்றுறதுக்கு எஃபோர்ட் போட்டாங்கன்னா அந்த இடத்துல தக்காளி தொக்கா துஷார் மாட்டிடுவார். ரம்யா ஒன்றும் சேனல் ப்ராடக்ட் இல்லை, அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் கீக்கும் இல்லை, உள்ளே இருக்கிறதுக்கு தகுதியும் இல்லை. அவங்க போகிறது கரெக்டு தான். ஸோ இப்படி தான் ஆக போகுது கைஸ். ரம்யா கன்ஃபார்மாக, இன்னும் ஒருத்தவங்க யார் போகிறாங்கன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.